வணக்கம், வெல்கம் டு ருத்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி கொட்டாங்குச்சி ரசம். இந்த ரசம் நம்ம தேங்காய் சுட்டு செய்ய போகிறோம். ரொம்ப மணமாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொட்டாங்குச்சி ரசத்துக்கு தேவையான பொருள், இந்த தேங்காய் இந்த அளவு திருவி இது இருக்கணும். இந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு நம்ம இதோடு வச்சுக்கணும். ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை, 2 தக்காளி, பருப்பு தண்ணி, இந்த அளவு பருப்பு இருக்கணும். பருப்பு தண்ணி, கல்லுப்பு, பெருங்காயத்தூள், தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு, கடுகு உளுத்தம் பருப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த தக்காளி கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதில் இந்த பருப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவு ரசத்துக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். புளிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னொரு தக்காளி சேர்த்து கரைச்சிக்கலாம். இதில் புளி போடுறது இல்லை, வெறும் தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். இந்த ரசம் கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ள இந்த தேங்காய் சுட்டுக்கிட்டு வந்துடலாம். இதை சுட்டு தான் நம்ம இதில் போட போகிறோம். இந்த தேங்காய் நல்லா இப்படி சுடணும். மேல் பக்கம் கொஞ்சம் சுடணும். உள்ள ரோஸ்டடாக வர அளவுக்கு நம்ம உள் பக்கமும் மேல் பக்கமும் சுட்டு தான் நம்ம இந்த ரசத்துக்குள்ள போடணும். அதுதான் நல்ல மணமா இருக்கும். இப்படி எட்டத்துல காமிங்க. இப்படி காட்டும் போது அந்த செவந்து வருது இல்லை, அதுதான் சுடும் போதே அந்த வாசனை வரும். இந்த கொட்டாங்குச்சி ரசத்துக்கு இதுதான் ஃப்ளேவர். இப்போ நல்லா ரசம் கொதி வருது. இப்போ நம்ம அந்த சுட்ட அந்த கொட்டாங்குச்சி இந்த புகையோட நம்ம இப்படி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம இதை தாளிச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நல்லா வதக்கி விடுங்க, அப்பதான் காரம் இறங்கும். இப்போ நம்ம இதுல பெருங்காயம், அவ்வளவுதான். ரசத்துல போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹைட்டான பாத்திரம் எடுத்துக்கங்க, அப்பதான் அந்த கொட்டாங்குச்சி முழுகிற அளவுக்கு இருக்கும் ரசம். இந்த மல்லித்தழை போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொட்டாங்குச்சி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பா சாப்பிடும்போது அப்பளம் பொரிச்சு போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கொட்டாங்குச்சி நல்லா ரோஸ்டடா ஆக்கி போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். கொட்டாங்குச்சி ரசம் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம். ரொம்ப நல்லா இருக்கும். மேலும் வீடியோஸ்க்கு ருத்ராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.